யூனிவர்சிட்டி எபிசோட் 15ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே நாசேரும் நிக்கியும் ஜென்னை அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன உடனே நிக்கி நாசேர் கிட்ட ஜென்னை பாத்துக்க சொல்லிட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் நாசேர் ஜென் கிட்ட உன்னை நீயே ஏன் கஷ்டப்படுத்திக்கிற? நிக்கி சொன்ன மாதிரி இந்த இடத்துலயும் காதல் வரும்னு நம்புறேன். ஆனா நீ தப்பான நேரத்துல ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில தப்பான ஆளை காதலிச்சிட்ட. நிச்சயமா தெரியுமா, உனக்கும் அந்த உணர்வு புரியும்னு எனக்கு தெரியும்னு ஜென் சொல்ல, எனக்கு தெரியாது, ஆனா இப்போதைக்கு உன்னை இங்க இருந்து விட முடியாதுன்னு மட்டும் தெரியும். உனக்கு என்னதான் வேணும்? எனக்காக சுப்ரீமோ காத்துக்கிட்டு இருப்பாரு, என்னை விட்டுடுன்னு சொல்றா. சாரி ஜென், நீ பார்ட்டிக்கு போனா உங்க 2 பேருக்குமே பிரச்சனை, நான் உனக்கு தடையா இருக்க விரும்பலன்னு சொல்றாரு. ஆனா ஆரம்பத்துல இருந்தே நீங்க எல்லாம் எங்க உறவுக்கு தடையாதான் இருக்கீங்க. நான் உன்னை பார்ட்டிக்கு போக வேண்டான்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? சுப்ரீமோ உங்க உறவை பத்தி எல்லாரும் முன்னாடியே சொல்லணும்னு பிளான் போட்டிருக்காரு. இல்ல, அவரு அந்த மாதிரி பண்ண மாட்டாரு, நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன்னு ஜென் சொல்ல, உனக்கு சுப்ரீமோவை பத்தி முழுசா தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவரு இதையெல்லாம் உனக்காக தான் செய்யறாரு. அவரு அப்படி பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுமா? இதுவரைக்கும் அவர் கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரே நிமிஷத்துல பாழாயிடும். குறிப்பா அவரோட பேரு, மரியாதை எல்லாம் கேள்விக்குறியாயிடும். அதுக்கப்புறம் அவரை அந்த பதவியில இருந்து தூக்கிடுவாங்க. அவர்கிட்ட இருக்க அதிகாரமும் போயிடும். இதுவரைக்கும் அவரை மதிச்சவங்க கூட வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உன்னால அவருக்கு இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறியா? அதை கேட்ட ஜென் அழுதுகிட்டே இல்லன்னு தலையாட்டுறா. எங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நாங்க இன்னும் சுப்ரீமோவை மதிக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துல மரியாதை தான் அதிகாரத்தை உருவாக்குது. மரியாதை போயிட்டா அதிகாரமும் போயிடும். அவரு பவரை இழந்துட்டாருன்னா குரூப்புக்கு நடுவுல இருக்கிற சமநிலை சரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். நம்ம எதிரிங்களோட பலம் ஜாஸ்தி ஆயிடும். இந்த ஸ்கூல் நிர்வாகம் இந்த ஸ்கூலை அவங்களோட ஃபுல் கண்ட்ரோல்ல எடுத்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. சுப்ரீமோ தான் அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு. அவருக்கு பசங்களோட ஆதரவு இருக்கிறதுனால ஸ்கூல் நிர்வாகத்தால சுப்ரீமோவை எதிர்க்க முடியல. அவருதான் நம்மளோட ஷீல்டு. அவர் இல்லைன்னா நாம ஒண்ணுமே இல்ல. அதை கேட்ட ஜென், நான் அவரை விட்டு போயிட்டா என்ன ஆகும்னு கேக்குறா. ஒன்னும் ஆகாது, நாங்களும் அவரை விட்டு தள்ளி இருப்போம்னு நாசேர் சொல்ல, அப்படின்னா என்ன போக விடுன்னு சொல்றா. நாசேரும் நீ சொல்றத நம்புறேன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிடுறாரு. ஜென் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அங்க வந்து நிக்கி நாசேர் கிட்ட அவ சொன்ன மாதிரி நடந்துப்பாளான்னு கேக்குறா. எனக்கு தெரியாது, ஆனா அவ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நாம தயாரா இருக்கணும். அவ சுப்ரீமோவோட உறவை தொடர்ந்தாக்க நான் சுப்ரீமோவை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ லூக் வர, நீ எங்க போயிருந்தன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் வேற எங்க, ரேஸ் சில்வானியா டீம் ஈஸ்ட் விங்ல மீட்டிங் போட்டிருந்தாங்க, அவங்கள கண்காணிக்க போயிருந்தேன்னு சொல்றான். அதை கேட்ட நாசர், அது மட்டும் பத்தாது, கண்காணிப்பை இன்னும் அதிகப்படுத்து. அவங்க என்ன பேசுறாங்க, யார சந்திக்கிறாங்க, அடுத்ததா என்ன செய்ய போறாங்கன்னு எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ. சின்ன தகவல் கிடைச்சாலும் உடனே எனக்கு தெரியப்படுத்துன்னு சொல்றாரு. அதுக்கு லூக் இந்த விஷயத்த மேட் கிட்ட கொடுக்க கூடாதான்னு கேக்குறான். இது உன்னோட பொறுப்பு, இந்த முறை எந்த தப்பும் நடக்க கூடாதுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜென் ரூமுக்கு போறா. அவளை பார்த்த மியா ஹக் பண்ணி நம்மளால முடியும், விட்டு கொடுத்துறாதன்னு ஆறுதல் சொல்றா. அதை கேட்ட ஜென் மனசுக்குள்ளவே நம்மளால இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமான்னு நினைக்கிறா. அப்ப அவளுக்கு சுப்ரீமோ அவ கைய பிடிச்சி, டார்லிங் எல்லாரும் முன்னாடியும் நான் உன் கூட டான்ஸ் ஆடணும், அதுதான் என்னுடைய கனவுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவ என்னால இதை சமாளிக்க முடியுமான்னு நினைக்கிறா. மறுநாள் ஜென் எஸ்எஸ்ஜி ஆபீஸ்க்கு போக பாதி வழியில அவளை பார்த்த மியா, ஜென் எங்க போற, வா ரூமுக்கு போகலான்னு சொல்றா. அதுக்கு ஜென் எஸ்எஸ்ஜி ஆபீஸ்க்கு போகணும், கொஞ்சம் வேலை இருக்கு, உன்கிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு போறா. எதிர்த்தாப்புல இருந்து ரோக்சன் வரா. வந்தவ ஜென்னை பார்த்து, எங்க போற, இந்த கேம்பஸ்ல இருக்க எல்லாருக்கும் உன்னை பத்தியும் சுப்ரீமோவை பத்தியும் தெரியும், நீ ரூல்ஸ மீறினதுக்கு அப்புறமும் அவரு உனக்கு எப்படி விதிவிலக்கு கொடுத்தாருன்னு தெரியும். அப்படி சொன்னவ சுத்தி நிக்கிற பசங்களை பார்த்து, இவ நம்ம சுப்ரீமோவை மயக்கிட்டா, நம்ம சுப்ரீமோவுக்கு இவ என்ன பண்ணான்னு தெரியும், அதுக்கப்புறமும் இவ இஷ்டத்துக்கு நடந்துக்கிறத நாம அனுமதிக்கலாமான்னு கேக்குறா. உடனே அங்க இருக்க பசங்க எல்லாம் கூடாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜென், சரி முயற்சி பண்ணி பாரு, என்ன காயப்படுத்தினா உனக்கு என்ன விளைவு வரும்னு தெரியுமா? நான் இந்த யூனிவர்சிட்டியோட ராணி, டாப் 10ல 4வது இடத்துல இருக்கிற எஸ்எஸ்ஜி செக்ரட்டரி, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ற அதிகாரம் என்கிட்ட இருக்கு. அதை கேட்ட ரோக்சன் பசங்களை பார்த்து, அவ உங்களை பயமுறுத்த விடாதீங்கன்னு சொல்றா. ஆனா இவ்வளவு நேரம் ரோக்சனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பசங்க எல்லாம் ஜென் சொன்னதை கேட்ட உடனே ரோக்சன் கிட்ட எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப ஜென் ரோக்சனை பார்த்து, இந்த ரூல்ஸ்க்கு நீ மட்டும் விதிவிலக்கு கிடையாதுன்னு சொல்றா. அப்ப ரோக்சன் சமந்தான்னு சொன்னவ ஜென்னை பார்த்து, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு, ஏன் தெரியுமான்னு கேக்குறா. அதுக்கு மியா, ஏன்னா நீ இன்செக்யூரா ஃபீல் பண்றன்னு சொல்றா. அதுக்கு இவ, அது உண்மையா இருக்கலாம், எனக்கு கோபம் வரதுக்கு காரணம் உன்கிட்ட அவளை பாக்குறேன், இந்த இடத்துல நான் மனசார ஏத்துக்கிட்ட ஒரே ஃப்ரெண்டு அவ மட்டும்தான், ஆனா அவ என்ன இங்க தனியா விட்டுட்டு போயிட்டா, அவ என்ன விட்டுட்டு போக
மாட்டான்னு நினைச்சேன், ஆனா நான் தப்பா நினைச்சிட்டேன். அதுக்கு ஜென் அது உண்மை கிடையாது, அவளை கொன்னுட்டாங்கன்னு சொல்றா. அதுக்கு ரோக்சன் இல்ல, எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது, அவ என்ன தனியா விட்டுட்டு போயிட்டா, அதனால நான் அவளை வெறுக்கிறேன், ஒன்ன வெறுக்கிறேன், இங்க இருக்க எல்லாரையும் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அடுத்ததா சுப்ரீமோட பர்த்டே பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டில எல்லா பசங்களும் கலந்துக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சுப்ரீமோ மட்டும் டென்ஷனா ஜென்னுக்காக காத்துட்டு இருக்காரு. ஒருவேளை ஜென் வரமாட்டாளோன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜென் வரா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுப்ரீமோவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வருது. ஜென் வந்துட்டியா, நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாரு. அதுக்கு ஜென் எதுவும் சொல்லாம அவரை கட்டி பிடிச்சுக்கிறா. அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ ஜென் சுப்ரீமோவுக்கு பர்த்டே விஷ் பண்றா. அவளோட முகத்தையும் நடந்துக்கிற விதத்தையும் பார்த்த சுப்ரீமோவுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. ஜென் நீ ஓகே தானேன்னு கவலையா கேக்குறாரு. அதை கேட்ட ஜென் மனசுக்குள்ள இன்னைக்கு ராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன மன்னிப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னவ சுப்ரீமோ கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ அதுக்கான என்னோட பதில எல்லாரும் கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்கு முன்னாடி நான் யாரையும் இவ்வளவு ஆழமாவும் தீவிரமாவும் காதலிச்சதில்ல. இத சொல்றதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜென், நானும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜென்னுக்கு கண் கலங்குது. உடனே சுப்ரீமோவை கட்டி பிடிச்சுக்கிறா. சுப்ரீமோவும் அவளை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத நாசேர் தூரத்துல இருந்து பாக்குறாரு. அப்ப ஜென் மெதுவா டார்லிங்னு கூப்பிடுறா. அதை கேட்ட சுப்ரீமோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீ அப்படி கூப்பிடுறத கேக்குறப்போ உன்னை கிஸ் பண்ணணும் போல தோணுது, ஆனா ஏதோ ஒண்ணு சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்றாரு. அப்போ ஜென் தயக்கமா சுப்ரீமோ ஐ லவ் யூ, ஆனா நாம இத நிறுத்தணும்னு சொல்றா. அதை கேட்டு அதிர்ச்சியான சுப்ரீமோ டார்லிங் முதல்ல வா ஏதாவது சாப்பிடலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு இவ இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றா. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, இந்த வலிய தாங்குறது சுலபம் கிடையாது, ஆனா உனக்காக எதை வேணாலும் தாங்கிப்பேன், ஆனா என்னால அதை உங்களுக்கு செய்ய முடியாதுன்னு ஜென் சொல்ல உடனே சுப்ரீமோ நீ இப்ப சொன்னதை நான் கேட்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு இவ நான் சொன்னதை மறுபடியும் சொல்லட்டுமா, இந்த வலிய என்னால இதுக்கு மேல தாங்கிக்க முடியாது, இந்த வலிக்கு நீங்க தான் காரணம், நாம சேர்ந்திருக்க முடியாது, நாம ஒருத்தர் காதலிச்ச அந்த கொஞ்ச நாள் நினைவுகளே எனக்கு போதும்னு சொல்றா. இல்ல அது போதாது, நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வெளிப்படையா காதலிக்கணும், டார்லிங் நீ என்ன நம்பலையான்னு கேக்குறாரு. நான் உங்களை நம்புறேன், என்னோட முழு வாழ்க்கையும் உங்க கையில ஒப்படைக்கிற அளவுக்கு நம்புறேன், ஆனா காதலுக்காக இனிமேல் என்னால போராட முடியாதுன்னு சொல்றா. நம்ம காதல் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள இப்படி முடிக்க போறியா டார்லிங்னு சுப்ரீமோ கேட்க அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொன்ன ஜென் திரும்பி நின்னுக்கிறா. அதை கேட்ட சுப்ரீமோ ஜென் நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறேன், இப்போ நீ என்னை விட்டு 10 அடி தள்ளிப்போ, அப்படி போறப்போ ஒரு தடவை கூட திரும்பி பார்க்காம போயிட்டேன்னா நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் மறந்துடுறேன், ஆனா அந்த 10 அடிக்குள்ள நீ திரும்பி பாத்தினா நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு. உடனே ஜென் நடக்க ஆரம்பிக்கிறா. அடி எடுத்து வைக்கிறப்போ முறையா அவ சுப்ரீமோவை பார்த்தது ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவ அழுதுகிட்டே 2வது அடி எடுத்து வைக்கிறா. ஒரு முறை அவளுக்கு காயம் பட்டப்போ சுப்ரீமோ அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு, அது ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்பவும் அவரோட ஞாபகம் மனசுக்குள்ள வந்து போகுது. இன்னொரு பக்கம் சுப்ரீமோ அவ திரும்பி பார்க்க மாட்டாளான்னு அவளையே பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரம் ஜென் அழுதுகிட்டே அடுத்த அடி எடுத்து வைக்கிறா. அப்போ ஒரு முறை ஜென் சுப்ரீமோவுக்கு கீரை கொடுக்க அதை சாப்பிட்டவருக்கு அலர்ஜி ஆயிடும், அது ஞாபகத்துக்கு வருது. அடுத்த அடி எடுத்து வைக்க ஜென் கேஃப்டீரியாவை கிளீன் பண்றப்போ சுப்ரீமோ ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அடுத்த அடி எடுத்து வைக்கிறா. அப்போ சுப்ரீமோவுக்கு கீரை சாப்பிட்டதுனால அலர்ஜி ஆனப்போ ஆஞ்சலிகாவும் ரோக்சனும் சேர்ந்து இவளை தண்டிக்க முயற்சி பண்ணிருப்பாங்க இல்லையா, அப்போ சுப்ரீமோ வந்து அவளை காப்பாத்திருப்பாரு, அது ஞாபகத்துக்கு வருது. அடுத்த அடியில செலின் இறந்து போனப்போ மனசு ஒழிஞ்சி அழுதுகிட்டு இருந்தப்போ சுப்ரீமோ வந்து ஆறுதல் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததான் சுப்ரீமோ தடவையா தன்னோட காதலை இவகிட்ட வெளிப்படுத்தினார் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததா அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ சுப்ரீமோ அவளோட கையை பிடிச்சி நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை பாதுகாப்பன்னு சொன்னார் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் ஆஞ்சலிகா அவளை ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சுட்டு போனப்போ சுப்ரீமோ வந்து காப்பாத்துறாரு இல்லையா, அதை நினைச்சு பாக்குறா. இவ்வளவு நினைவுகளும் அவளை திரும்பி பார்க்க சொல்லி இழுக்குது. அதனால ஜென் ஒரு நிமிஷம் நின்னுறா. அதை பார்த்த சுப்ரீமோ உனக்காக நான் இறக்குற வரைக்கும் போராடுவேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜென் மனசுக்குள்ளவே என் மனசுல எப்பவும் நீங்க தான் இருப்பீங்க, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு சொன்னவ திரும்பி பார்க்காமலே 10 அடி கடந்து போயிடுறா. கடைசி வரைக்கும் சுப்ரீமோவை திரும்பி பார்க்கவே இல்ல. அதை பார்த்த சுப்ரீமோவுக்கு கண் கலங்கிடுது. மனசுல இருக்க வலி கண்ணீரா வருது. அவரும் அழுதுகிட்டே ஜென் என்ன ஆனாலும் நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி அது உனக்கு சந்தோஷத்தை தரும்னு நான் நம்புறேன், அதனால நீ எந்த முடிவெடுத்தாலும் பயப்படாத, உன் மனசு சொல்றத செய், நாம 2 பேரும் உண்மையாவே புரிஞ்சிட்டோன்னு நான் நம்புறேன், ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறாது, நான் இன்னும் உன்னை காதலிக்கிறேன் ஜென்னு சொல்றாரு. அவரு சொன்னதை கேட்ட ஜென் இன்னும் அழறா. மறுநாள் சுப்ரீமோ ஜென்னும் மேடம் வயலட்டையும் பிரான்சிஸ்கோவையும் பார்க்க போறாங்க. இத்தனை நாளா ஜென்னை
சுப்ரீமோ பாக்குற பார்வையில அன்பும் பாசமும் இருக்கும். ஆனா இப்போ அந்த பார்வையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ரெண்டு பேரும் மேடம் வயலட் ரூம்குள்ள போக அங்க மேடம் வயலட், பிரான்சிஸ்கோ, கேத், விபி இருக்காங்க. சுப்ரீமோ பார்த்த பிரான்சிஸ்கோ வரலாறு திரும்ப திரும்ப நடக்கணும்னு விரும்புது போலன்னு சொல்றாரு. அதுக்கு மேடம் வயலட், நான் அப்பவே உன்னை எச்சரிக்கை பண்ண சுப்ரீமோ அப்படி சொன்னவங்க எல்லாரையும் பார்த்து உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டிருக்கேன். இப்போத்துல இருந்து ஏஸ் கிரேஸ் அதாவது சுப்ரீமோவை பதவியில இருந்து நீக்கிறேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட கேத், மேடம் வயலட் இது கொஞ்சம் அதிகமா இல்லையா? விபியும் கேத் சொல்றத ஒத்துக்கிறாரு. சுப்ரீமோ இந்த யூனிவர்சிட்டிக்கும் நமக்கும் நிறைய செஞ்சிருக்காரு. இவ்வளவு சீக்கிரம் அவரோட பதவியை பறிச்சுக்கிறது சரியில்லை, தயவு செஞ்சு மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மேடம் வயலட், ரூல்ஸ் உங்களுக்கே தெரியும், எஸ்எஸ்ஜி பிரசிடென்ட்டுக்கு காதல் உறவு இருக்கக்கூடாது, உணர்ச்சிகளுக்கு இந்த இடத்துல இடம் இல்ல, அது பலம் இல்ல பலவீனம்னு சொல்றாங்க. அதுக்கு கேத், சுப்ரீமோவும் செக்ரட்டரி ஜென்னும் உறவுல இருக்கிறாங்கன்னு நிரூபிக்க நமக்கு போதுமான ஆதாரம் கிடையாது, இது வெறும் வதந்தியா இருந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரான்சிஸ்கோ அலட்சியமா, வதந்தியா, நாங்க குருடு கிடையாதுன்னு சொல்றாரு. அதுக்கு விபி, நானும் மிஸ் கேத்தும் எப்பவும் அவங்க கூட தான் இருக்கிறோம், சுப்ரீமோவும் செக்ரட்டரி ஜென்னும் நடந்துக்கிற விதத்துல விசேஷமா எதுவும் தெரியல, அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பொறுப்புகளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிரான்சிஸ்கோ, சரி இதுக்கு ஒரே தடவையில முடிவு கட்டிடலாம், நேரடியா செக்ரட்டரி கிட்டே இத பத்தி கேட்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு மேடம் வயலட், அது தேவையில்லை, அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பாக்குற பார்வையிலேயே எல்லாம் புரியுது, அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு. அதுக்கு சுப்ரீமோ, நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க, அப்படி இருக்கும்போது இனிமே மறைக்கிறதுல அர்த்தம் கிடையாதுன்னு சொல்றாரு. உடனே ஜென், எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட சுப்ரீமோ திரும்பி அவளை பார்க்க அவளும் சுப்ரீமோவை பார்க்கறா. அமைதியா அவரை பார்த்தவ, சுப்ரீமோவுக்கும் எனக்கும் காதல் உறவு இருந்ததே இல்ல, எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. அதுக்கு மேடம் வயலட், நாங்க முட்டாள் கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சேர்ந்து இருக்கிறத நாங்க கவனிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அதுக்கு ஜென், ஏன்னா நான் அவரோட செக்ரட்டரின்னு சொல்றா. அதுக்கு பிரான்சிஸ்கோ, அப்படின்னா நீ எப்பயாவது ஏச காதலிச்சிருக்கியான்னு கேக்குறாரு. அதுக்கு இவ இல்லன்னு சொல்றா. அதை கேட்ட கேத், இது போதாதா இந்த வதந்திங்களுக்கு எந்த அடிப்படையும் இல்லன்னு நிரூபிக்கிறதுக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு மேடம் வயலட், சரி, ஆனா அதனால தண்டனை மாறாது, சுப்ரீமோவை ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்றான்னு சொல்றாங்க. அதை கேட்ட சென், அவ எப்பவும் தனியா இருப்பா இல்லையா, அங்க போய் அழுதுட்டு இருக்கா. அப்போ அங்க சுப்ரீமோ வராரு. வந்தவர், என்ன அதிகமா காயப்படுத்துற விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த உலகத்துல நான் யார அதிகமா விரும்புறனோ அந்த பொண்ணு என்ன மறுத்துட்டா. அதுக்கு ஜென் கண்ணீரை தொடச்சுக்கிட்டே, என்ன தனியா விட்டுட்டு போங்க, உங்க குரலை கேட்கறது கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ, என்ன மறக்கிறது உனக்கு அவ்வளவு சுலபமானு கேக்குறாரு. அதுக்கு ஜென் வேதனைய மறைச்சுக்கிட்டு ஆமான்னு சொல்றா. அதை கேட்ட சுப்ரீமோ, நேத்து நீ சொன்னது உண்மையா? உண்மையாவே நீ என்ன காதலிக்கலையான்னு கேக்குறாரு. அதுக்கு ஜென் கோவமா, இல்ல, உன்ன மாதிரி ஒருத்தனை யாரால காதலிக்க முடியும், நீ இறக்கமே இல்லாதவன், ஒரு பிசாசு மாதிரி இருக்கிறவனை நான் எப்படி காதலிப்பேன், அதனால தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத, நீ பேசுறத கேட்கறதுக்கு எனக்கு தலைவலியா இருக்குன்னு சொல்றா. அதை கேட்ட சுப்ரீமோக்கு கண் கலங்கிறது. தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அப்படியா, சரி, ஆனா எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? ஒரே ஒரு உதவிதான், வயலட்டுக்கு எதிரா நின்னு போராடு, எனக்காக இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக, அதை விட முக்கியமா உனக்காக. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், நான் கொடுத்த வாக்குறுதிய மறக்கல, நான் எப்பவும் உன்னோட காவலனா இருப்பேன், உன்னை பாதுகாக்கிற கவசமா இருப்பேன், உன்னோட வீரனா இருப்பேன், என்ன நடந்தாலும் நீ எப்பவும் என்னோட ராணிதான்னு சொல்லிட்டு ஜென்னை கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்போ ஜென் மனசுக்குள்ளவே, நான் போராடுவேன், எனக்காக மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும் இல்ல, உனக்காகவும் போராடுவேன், என்னோட கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் போராடுவேன், உனக்காக வாழ்ந்தாலும் பரவாயில்ல, இறந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நீ தான் என்னோட ராஜான்னு சொல்றா. அதுக்கப்புறம் சுப்ரீமோவை யாருமே பார்க்கல, அவர் எங்க போனாரு, என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியல. அவர் இல்லாதனால பசங்க பதட்டமாகறாங்க. ஜென்னும் அவரை ரொம்ப மிஸ் பண்றா. இருந்தாலும் எதுவும் நடக்காத மாதிரி அவளோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஜென்னை பார்த்த கேத், நீ இப்படியே இருக்கிறது தான் நல்லது, நீ இவ்வளவு மன உறுதியானவளா இருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல, சுப்ரீமோவை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜென், எனக்கு சரின்னு பட்டதை பண்ணேன்னு சொல்றா. அதுக்கு அவங்க, உன்னாலதான் மேடம் வயலட்டோட திட்டம் தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சியான ஜென், என்ன சொல்றீங்கன்னு கேக்குறா. அவங்க ரொம்ப நாளாவே ஏச பதவியில இருந்து நீக்கிறதுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸோட ஆதரவு அவருக்கு இருந்ததுனால அதை ஈஸியா செய்ய முடியல. அப்போதான் நீ வந்த, உன்னை பயன்படுத்தி ஏஸ் நேரடியா எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவர் அந்த பதவியில இருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க என்ன திட்டம் போட்டிருந்தாங்கன்னு ஜென் கேட்க, சுப்ரீமோவை பதவியில இருந்து நீக்கிட்டு அந்த இடத்துல அவங்க மகனான லியாம வைக்கலாம்னு நினைச்சாங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஜென் எஸ்எஸ்ஜி ஆபீஸ்ல இருந்து வெளியே வர அங்க லியாம பாக்குறா. லியாம் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அவனை பார்த்தவ மனசுக்குள்ளவே, லியாம் மேடம் வயலட்டோட பையனா, சுப்ரீமோவை பதவியில இருந்து நீக்கிட்டு அந்த இடத்துல இவனை கொண்டு வர திட்டம் போட்டாங்களா, ஆனா இவனை பாக்குறதுக்கு கெட்டவனா தெரியலன்னு சொல்றா. அடுத்ததா
ஜென் கிளாஸுக்கு போறா. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வர சார் ஆல்வரிஸ் ஜென் கிட்ட வந்து நாம ரொம்ப லேட்டா வந்துட்டோம், அவங்களுக்கு அந்த ஃபார்முலா பத்தின தகவல் ஏற்கனவே கிடைச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல அதை முழுசா உருவாக்கிடுவாங்க, அப்படி நடந்தா நம்மளால எதுவும் செய்ய முடியாம போயிடும்னு சொல்றாரு. அதுக்கு இவ அவங்க அந்த ஃபார்முலாவை முழுசா கண்டுபிடிச்சா என்ன, நாம எதிர்த்து போராடலாம், அவங்கள ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்றா. அதுக்கு ஆல்வரிஸ் ஜென் நான் சொல்றத கவனமா கேளு, நீ இப்போ செய்யறதெல்லாம் நிறுத்திடு, நான் உன்னை பாதுகாக்க முயற்சி பண்றேன், என்னால உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருக்கு, நீ காயப்படுறத நான் பார்க்க விரும்பல, அதனால தயவு செஞ்சு இதோட எல்லாத்தையும் நிறுத்திடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் ஜென் சுப்ரீமோ கொடுத்த தற்காப்பு ஆயுதத்தை எடுத்து பாத்துக்கிட்டே யோசிக்கிறா. அப்ப யாரோ இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. அந்த குரலை கேட்டு திரும்பி பார்த்த ஜென் அதிர்ச்சியில கையில இருந்த ஆயுதத்தை கீழே போட்டுறா. பார்த்தாக்க அது ஜெரோம். கீழே கடந்த ஆயுதத்தை எடுத்து ஜென் கிட்ட காட்டி இத உனக்கு யார் கொடுத்தாங்கன்னு கேக்குறாரு. ஏன் கேக்குறேன்னு அவ கேட்க, இதுல இருக்க சிம்பிளை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. டெவில் காட் வாரியர் குரூப்போட சிம்பிளான்னு கேக்குறா. அதுக்கு ஜெரோம் இல்ல ரேஸ் சில்வானியாவோடதுன்னு சொல்றாரு. உனக்கு எப்படி தெரியும்னு இவ கேட்க, நான் உன்கிட்ட இத மறைக்கணும்னு நினைக்கல, ஆனா இந்த விஷயம் வெனசாக்கு தெரியக்கூடாது, இந்த விஷயம் வெளியே யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது, அதை விட முக்கியமா என்னால உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜெரோம் என்ன சொல்ல வர, நானும் டெவில் காட் வாரியர் குரூப்ல ஒரு மெம்பர்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜென் ஒரு மாதிரி ஆயிடுறா. அப்போ ஜெரோம் இப்போதைக்கு எதையும் யோசிச்சு குழப்பிக்காத, உன்னோட எல்லா கேள்விக்கும் சீக்கிரமா பதில் கிடைக்கும், எங்களோட உளவாளிகள் புதுசா சில இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க, நிர்வாகம் ஏதோ பெரிய விஷயத்துக்காக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க, ஏதோ ஒண்ணு ஆனா ரொம்ப ரொம்ப பெருசு, நீ அந்த குரூப்ல இருக்க விஷயம் வேற யாருக்கெல்லாம் தெரியும்னு ஜென் கேட்க, அதுக்கு ஜெரோம் பசங்களுக்கு தெரியும், ஆனா ப்ளீஸ் வெனசாக்கு மட்டும் இது தெரியக்கூடாது, மத்தவங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது நமக்குள்ளவே இருக்கட்டும் சொல்லிட்டு அவ கையில அந்த ஆயுதத்தை கொடுத்துடுறாரு. அடுத்ததா ஜென் ரூமுக்கு போறா. அங்க மேட் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஜென் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றா. மேட் அவளுக்கும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறாரு. ஜென் கொஞ்சம் குடிச்சிட்டு நான் இப்போ நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்றா. அதை கேட்ட மேட் லைட்டா சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிற? அதுக்கு மேட் நீ நல்லா இல்ல ஜென், உன்னால முடியலன்னா சிரிக்கணும்னு அவசியம் கிடையாது, உன்னோட வலி எனக்கு புரியுது, உன்னோட அந்த வலியெல்லாம் நான் சுமக்க முடியும்னா ஒரு நொடி யோசிக்காம அதை நான் சுமந்திருப்பேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜென் நீ ஏன் எனக்கு உதவி பண்ணலன்னு கேக்குறா. அதுக்கு மேட் எல்லாத்தையும் சமநிலையில வச்சு பார்க்கணும், ஏஸ் தான் நம்ம சுப்ரீமோவா இருக்கணும், அதே நேரத்துல உன்னோட முடிவை நீயே எடுக்கணும், உன்னோட முடிவுக்கு நான் தடையா இருக்க விரும்பல. அதை கேட்ட ஜென் அழ ஆரம்பிச்சிடறா. மேட் மறுபடியும் அவளுக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறாரு. அவளும் அதை வாங்கி குடிக்கிறா. அப்ப மேட் மனசு சொல்றத கேட்டு நட, சில நேரத்துல அதுதான் சரியான பதிலா இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு இவ மேட் ஒரு நாள் உனக்குன்னு சரியான பொண்ணு ஒருத்தி கிடைப்பான்னு சொல்றா. இந்த உலகத்துல இன்னொரு ஜென் இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு மேட் கேட்க, ஜென் சிரிச்சுக்கிட்டே இல்ல, ஆனா என்னை விட நல்ல பொண்ணு உன் வாழ்க்கையில வருவான்னு சொல்றா. எனக்கு அப்படி தோணல, இப்ப வேணா உனக்கு அப்படி தோணலாம், ஆனா ஒரு நாள் நீ அவளை சந்திப்ப, அப்போ நான் சொன்னது சரின்னு புரியும். அவ சொன்னதை கேட்ட மேட் கசப்பா ஒரு புன்னகையை வீசுறாரு. மறுநாள் SSG ஆபீஸ்க்கு போன ஜென் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்க வந்த VP சுப்ரீமோ இன்னும் வரலையான்னு கேக்குறாரு. அதுக்கு ஜென் ஏன் உங்களுக்கு தெரியலையான்னு கேக்குறா. VP சிரிச்சுக்கிட்டே ஒருவேளை அவர் உங்களை உண்மையாவே விட்டுட்டு போயிட்டாரோன்னு கேக்குறாரு. அதை கேட்ட ஜென் முறைக்கிறா. உடனே VP சும்மா ஜோக் பண்ண, உண்மையை சொல்லணும்னா நாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே சந்திச்சிட்டோம். அவரு சொன்னதை கேட்ட ஜென் பெருசா எந்த ரியாக்ஷனும் காட்டாம ஓகேன்னு சொல்றா. நீங்க கிளாஸுக்கு போகலையான்னு VP கேட்க, போகணுமா, நான் தான் குயின்னு இவ சொல்ல, அதுக்கு VP ஆனா அவர் SSG பிரசிடென்ட், ஒரு குயின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் முன் உதாரணமா இருக்கணும், நம்ம SSG பிரசிடென்ட் மாதிரின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜென் அங்க இருந்து கிளம்பிடுறா. கிளாஸுக்கு போகாம வழக்கமா அவ தனியா உட்கார்ந்து இருப்பாள்ல அந்த இடத்துக்கு போறா. அங்க போனவ ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. படிச்சுக்கிட்டே இருந்தவ தெரியாம அப்படியே தூங்கிடுறா. பொழுது போய் இருட்டிடுது. அதுக்கப்புறம் தான் தூக்கம் கலைஞ்சு எழுந்திருக்கிறா. அப்போ திடீர்னு அங்க வந்த சுப்ரீமோ சீக்கிரமா வான்னு அவளை கூப்பிட்டுட்டு போறாரு. என்னாச்சுன்னு இவ கேட்க, அவரு பதில் சொல்லாம அவசரமா அவளை கூட்டிட்டு போறாரு. அந்த நேரத்துல சில பேர் வந்து சுப்ரீமோவையும் ஜென்னையும் தனித்தனியா பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து ஜென் அதிர்ச்சி ஆகுறா. அடுத்த செகண்ட் எல்லாம் மாறி போயிடுது. பார்த்தாக்க இதெல்லாம் ஜென் கண்ட கனவு. அங்க பூனைக்குட்டி வருது. அடுத்ததா ஜென் ரூமுக்கு போறா. போற வழியில திடீர்னு யாரோ பின்னாடி இருந்து வந்து அவ வாய மூடுறாங்க. அது யாருன்னு தெரியாம ஜென் பயந்து போய் கத்த முயற்சி பண்றா. அது வேற யாரும் கிடையாது, ரேஸ் சில்வானியா. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.